ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் மகனே, என் மகளே, நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணுவேன். உன் வியாதிகளை நீக்கி உனக்கு ஒரு ஆரோக்கியத்தை நான் வரப்பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆங்கில வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஐ வில் ரெஸ்டோர் யுவர் ஹெல்த். உன்னுடைய ஆரோக்கியத்தை நான் திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு திரும்ப கொடுப்பேன். உன் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, ஒரு வியாதி நிமித்தமாய் சரீர சுகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, பலவீனப்பட்டு உன் உறுப்புகளை பயன்படுத்த முடியாமல் நீ பலவீனப்பட்டு கஷ்டப்பட்டு துக்கத்தோடு வந்திருக்கிற மகனே, மகளே, ஐ வில் ரெஸ்டோர் யுவர் ஹெல்த். உன்னுடைய ஆரோக்கியத்தை நான் மறுபடியும் புதுப்பித்து புதிதாக்கி தருவேன் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படின்னா நம்முடைய ஆரோக்கியம் எப்படி பாதிக்கப்பட்டது? வேத புஸ்தகத்தில் யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இயேசு ஒரு காரியம் சொல்லுகிறார். திருடனாகிய சாத்தான் அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். நம்முடைய ஆரோக்கியத்தை அவன் திருடி விடுகிறான். ஒரு வியாதியை கொண்டு வந்து நம்முடைய சரீரத்தில் இருக்கிற பலனை, ஆரோக்கியத்தை திருடி விடுகிறான். நம்முடைய சரீரத்தில் வேதனைகளை, வலிகளை உண்டாக்கி பலவீனப்படுத்தி விடுகிறான். உனக்கு முன்பு இருந்த அந்த பலன் இப்போ இல்லை, முன்பு இருந்த ஆரோக்கியம் இப்பொழுது இல்லை. இடையில் இந்த வியாதி, இந்த பலவீனம் வந்து தாக்கினதினால நீ இப்பொழுது சோர்ந்து போனாய். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ முன்பு இருந்த ஆரோக்கியத்தை நான் உனக்கு திரும்ப தருவேன். இந்த வியாதியை நான் உன்னை விட்டு விலக்கி நீ இழந்து போன பலனை உனக்கு திரும்ப தருவேன். இழந்து போன சுகத்தை நான் உனக்கு திரும்ப தருவேன். அதுதான் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம். சாத்தான் உன்னிடத்திலிருந்து திருடி கொண்ட அந்த ஆரோக்கியத்தை, பிசாசு உன்னிடத்திலிருந்து எடுத்துக்கொண்ட அந்த பலனை நான் திரும்ப கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்துவேன். அதற்குத்தான் இந்த முகாமுக்கு கர்த்தர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன். நீ பயப்படாத. நீ வியாதிப்பட்ட குழந்தைகளை அழைச்சிட்டு வந்திருக்கலாம், வியாதிப்பட்ட கணவரை அழைச்சிட்டு வந்திருக்கலாம், வியாதிப்பட்ட யாரோ ஒருவரை அழைச்சிட்டு வந்திருக்கலாம். உன் நிமித்தமாக அவர்களுக்கு நான் ஆரோக்கியத்தை அருளி செய்வேன். நீங்கள் விசுவாசத்தோடு வந்திருக்கிறதுனால நான் ஆரோக்கியத்தை அருளி செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். 2வது ஆண்டு சொல்கிறார், உன் காயங்களை நான் ஆற்றுவேன். காயங்கள், wounds, ஏதோ ஒரு காயம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். அந்த காயத்தை ஆற்றி நான் உங்களுக்கு ஆரோக்கியத்தையும் ஆறுதலையும் அருளி செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த முதல் பகுதியில் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். அது என்னவென்றால், முதலாவது ஆண்டவர் உங்களுக்கு சுகம் கொடுக்க விரும்புகிற ஒரு இடம் உங்களுடைய ஆத்மா. உங்களுடைய ஆத்மா வியாதிப்பட்டு இருக்கிறது. உங்களுடைய ஆத்மாவிலே ஒரு நோய் தாக்கி இருக்கிறது. உங்களுடைய ஆத்மாவிலே ஒரு நோய் தாக்கி இருக்கிறதுனால உங்களுடைய சமாதானத்தை இழந்துட்டீங்க, உங்கள் சந்தோஷத்தை நீங்கள் இழந்துட்டீங்க, உங்கள் நிம்மதியை நீங்கள் இழந்துட்டீங்க. உங்கள் ஆத்மாவை தாக்கி இருக்கிற ஒரு நோய். அது என்ன நோய்? பாவம் என்கிற ஒரு வியாதி. ஆத்மாவை தாக்கி இருக்கிற நோய் பாவம் என்கிற ஒரு நோய். அப்போ முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய பாவ நோயிலிருந்து உனக்கு சுகம் தரப்போகிறேன். உன்னுடைய ஆத்மாவை தாக்கி இருக்கிற பாவ நோயை மாற்றி உன் ஆத்மாவிலே சுகம் தரப்போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாட்களில் மதுபான பழக்கம், குடி பழக்கம் உள்ளவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க? குடி நோய். குடி நோயிலிருந்து விடுதலை பெறவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கப்படுகிறது அப்படிலாம் விளம்பரம் பண்ணுறாங்க. மதுபானம் குடிப்பதை ஒரு நோய்க்கு ஒப்பிடுறாங்க. அது ஒரு வியாதி உன்னை தாக்கி இருக்குது, உனக்கு சுகம் கிடைக்க நாங்கள் ஆலோசனை கொடுக்குறோம் என்று சொல்கிறாங்க.
ஒரு பாவத்தை வியாதி என்று குறிப்பிடுகிறதை நம்ம பார்க்கிறோம். அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக நான் சென்னையில் இருந்தபோது அங்கே அந்த தெருக்களிலே பிரசங்கம் பண்ணுகிற ஒரு ஊழியக்காரர் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை ஒரு கூட்டத்தில் பகிர்ந்து கொண்டார்கள். அது என்னன்னு சொன்னால், ஒரு நாள் சென்னையில் அவர் தெரு பிரசங்கம் பண்ணும்போது ஒரு காரியம் சொன்னார். பாவம் குஷ்டரோக வியாதிக்கு சமம். பாவம் குஷ்டரோக வியாதிக்கு சமம். ஒரு குஷ்டரோக வியாதி நம்ம உடம்பில் வந்துட்டால் அது எப்படி நம்ம முழுமையாக பாதிக்குதோ அதை விட பயங்கரமானது பாவம். அது நம்முடைய ஆத்மாவை தாக்கிவிட்டால் நம்ம பாதித்து விடும். அதனால் பாவம் என்பது குஷ்டரோக வியாதி போன்றது என்பதாய் பிரசங்கம் பண்ணிட்டார். அதை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு ஆள் பாருங்க, அவர் கோபம் வந்து விட்டார். நேரம் வந்து சட்டை பிடிச்சிட்டார். சட்டை பிடிச்சி, நாங்கள் குஷ்டரோகியா, எங்களெல்லாம் பார்த்தா குஷ்டரோகி மாதிரி தெரியுதா, நீ என்ன இஷ்டத்துக்கு வந்து பாவன்ற குஷ்டரோகன்னு சொல்லி ஓங்கி ஒரு அடி அடிச்சிட்டார். அந்த சுவிசேஷத்தை அறிவித்த அந்த மனிதரை ஓங்கி அடிச்சிட்டார் அந்த ஆள். அவர் வருத்தப்படவே இல்லை. சரி, இயேசுவை பற்றி சொன்னேன், பாவம் பயங்கரமானதுன்னு சொன்னேன், அதுக்காக அடிச்சிட்டான்னு சொல்லி அமைதியாக போயிட்டார். இந்த அடித்த ஆள் இருக்காரு, ராத்திரி தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் எழும்பி கண்ணாடிக்கு முன்னால் போய் நின்று பல்லு விளக்குறக்கு அப்படி நின்று முகத்தை பார்த்தால் அவருடைய முகத்தில் ஆங்காங்கே ஒரு விதமான தழும்புகள் தோன்றி இருந்தது. இது என்னது, ராத்திரிக்குள்ளே என் உடம்பில் முகத்தில் தழும்பு மாதிரி தோன்றி இருக்குதுன்னு பார்த்தா உடம்பு முழுதும் வந்திருக்கிறது. ஒரே ராத்திரிக்குள்ளே உடம்பு முழுது இவ்வளோ மாதிரி வந்திருக்குது, சருமத்தில் ஏதோ ஒரு வியாதி போல் இருக்குதுன்னு சொல்லி டாக்டர்கிட்ட போனார். டாக்டர் பரிசோதித்து சொன்னார், இது வந்து குஷ்டரோக வியாதி. அது எப்படி ஒரு ராத்திரிக்குள்ளே வரும்? குஷ்டரோக வியாதி ஒரே ராத்திரிக்குள்ளே எப்படி உடம்பெல்லாம் வந்துச்சு? அப்போ தான் அவருக்கு ஞாபகம் வந்தது, ஒரு இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணுகிற ஊழியக்காரன் பாவமும் குஷ்டரோக வியாதி ஒன்று தான், பாவமும் குஷ்டரோக வியாதி போன்றது தான், அதனுடைய வாழ்க்கையை அழிச்சிரோன்னு பேசினார். அதுக்கு என்ன குஷ்டரோகின்னு சொல்கிறியான்னு கன்னத்தில் ஓங்கி அடித்தேன். அதனுடைய விளைவு இரவோடு இரவாக குஷ்டரோக வியாதி வந்து விட்டார். இப்போ அவருக்குள்ள பயம் வந்து விட்டார். ஐயோ, அந்த ஆளை அடிச்சிட்டோம், அந்த ஆள் சொன்னபடியே எனக்கு நடந்து விட்டதுன்னு சொல்லி அவர் எங்கே இருக்கிறான்னு தேடி கண்டுபிடிச்சார். இப்படி வந்து தெருவாரில் பிரசங்கம் பண்ணுவார், அவர் எங்கே இருக்கிறான்னு தேடி கண்டுபிடிச்சி அவர் வீட்டுக்கே போயிட்டார். ஐயா, நான் உங்களை கை நீட்டி அடிச்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் பாவத்தை குஷ்டரோக வியாதின்னு சொன்னீங்க, என்னால் அதை ஏற்றுக்கொள்ளாமல் நான் அப்படி நடந்து கொண்டேன். இப்போ பாருங்கள், உடம்பெல்லாம் குஷ்டரோக வியாதி வர ஆரம்பிச்சிட்டு, தயவுசெய்து என்னை மன்னித்து ஜெபம் பண்ணுங்க, உங்கள் இயேசு தான் என்னை குணமாக்க முடியும். உண்மையிலே பாவம் குஷ்டரோக வியாதி போன்றது தான், நானும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன்னு ஒப்பு கொடுத்தார். அந்த ஊழியக்காரர் அவரை மன்னித்து ஜெபித்த போது அந்த குஷ்டரோக வியாதி அவரை விட்டு நீங்கினர். சென்னையில் நடந்த சம்பவம் இது. பாருங்க, பாவம் ஒரு வியாதி போன்றது. இந்த பாவ வியாதி எங்கே தாக்கும் தெரியுமா? நம்முடைய ஆத்மா. நம்முடைய ஆத்மாவை அது கரைப்படுத்தி விடும். நம்முடைய ஆத்மாவில் அந்த நோய் மரணத்தை கொண்டு வந்து விடும். அதனால தான் ரோமர் 6:23 வாசிக்கும் பொழுது பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறார். ஒரு மனிதன் பாவம் செய்யும்போது அவனுடைய ஆத்மாவைத்தான் அது முதலாவது பாதிக்கும். அவனுடைய ஆத்மாவிலே மரணத்தை கொண்டு வந்து விடும். அந்த நோய், பாவ நோய் ஆத்மாவை தாக்கி அந்த ஆத்மாவிலே மரணம் வந்து விட்டால் சமாதானம் போய்விடும், நிம்மதி போய்விடும். ஏன் சமாதானம் இல்லாமல் ஆகிறது? தேவனோடு உள்ள தொடர்பு துண்டிக்கப்பட்டு விடும். பாவம்தான் ஒரு மனிதனுடைய ஆத்மாவிலே சமாதானத்தை கெடுத்து
நிம்மதியை குலைத்து அவனுடைய வாழ்க்கையின் சந்தோஷத்தை கெடுத்து விடுகிறார். என்ன பாவம் பயங்கரமானது. அது நம்முடைய ஆத்மாவை தாக்கக்கூடிய கொடிய நோய். அதிலிருந்து நம்ம முதலாவது சுகம் பெறணும். சரீர சுகம் ரெண்டாவது. சரீரத்தில் வியாதி வரும் போகும். ஆனால் அந்த ஆத்மாவில் வர்ற வியாதி இருக்குது, அது ஆண்டவரோடு உள்ள தொடர்பையை அழித்து விடும். என்னால் பாவம் செய்கிற ஆத்மா சாகும். ஏசாயா 48:22 துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறார். பாவம் செய்கிற ஒரு மனிதனுக்கு சமாதானமே இருக்காது. அவன் எவ்வளோ பக்தி உள்ளவனாக இருக்கலாம், தினமும் சர்ச்சுக்கு போய் தினமும் ஜெபிக்கிற ஆளாக இருக்கலாம், உள்ளத்தில் சமாதானம் இருக்காது. ஒரு மனிதன் பாவத்துக்கு இடம் கொடுத்து அவனுடைய ஆத்மாவிலே பாவ கரை வந்துவிட்டால், அவன் தினமும் ஜெபித்தாலும் சரி, தின வேதம் வாசித்தாலும் சரி, எவ்வளோ பக்தி உள்ளவனாக இருந்தாலும் சரி, அவனுடைய உள்ளத்தில் சமாதானம் இருக்காது, அவனுடைய உள்ளத்தில் நிம்மதி வராது. என்னால் இந்த பாவம் தேவனோடு உள்ள தொடர்பை நமக்கு துண்டித்து விடும். ஏசாயா 59 முதல் 2 வசனத்தை நீங்கள் வாசித்தால், உங்கள் பாவங்கள் உங்களுக்கும் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்கும் என்று வேதத்திலே பார்க்கிறோம். தேவனுடைய முகத்தை நமக்கு மறைப்பது நம்முடைய பாவம். அதனால தான் ஆத்மாவில் சமாதானம் இல்லாமல் போய்விடுகிறது. அப்போ உங்களுடைய உள்ளத்தில் ஒரு சமாதானம், சந்தோஷம், நிம்மதி வர வேண்டுமானால் உங்களுடைய ஆத்மாவிலே ஒரு சுகம் தேவை. உங்களுடைய ஆத்மாவிலே ஒரு ஆரோக்கியம் வேண்டும். உங்களுடைய ஆத்மாவை தாக்கி இருக்கிற வியாதியிலிருந்து, அந்த பாவ வியாதியிலிருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டும். அப்போ தான் நீங்கள் ஆண்டவருக்குள்ள சந்தோஷமாக மன மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஒரு மனிதனுடைய ஆத்மாவில் பாவ மன்னிப்பை பற்றி தேவனோடு ஐக்கியமாக இருந்தால், சரீரம் வியாதியில் பாதிக்கப்பட்டால் கூட அவனுடைய உள்ளத்தில் சமாதானம் பாதிக்கப்படாது. அவனுடைய உள்ளத்தில் சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும், ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கும். எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரர் சென்னையில் இருக்கிறாங்க. அவருடைய மனைவி வியாதிப்பட்டுட்டாங்க, கேன்சர் வியாதி. அதுக்கு தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. அது பல விதத்தில் பாதிப்பை கொண்டு வந்து விட்டார். ஒரு ஆஸ்பத்திரியில் தான் அப்பப்போ கொண்டு போய் சேர்ப்பாங்க. இந்த ஊழியக்காரர் போய் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிட்டு வருவாங்க. அந்த டாக்டர்களுக்கு ஒரு புரியாத ஒரு ஆச்சரியமான காரியம், உங்கள் மனைவி இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு மோசமான நிலைமைக்கு போகிறாங்க, ஆனால் அவங்கள ஒரு நாள் நாங்கள் துக்கத்தோடு பார்த்ததே இல்லை. சந்தோஷமாக இருக்கிறாங்க, மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, மற்றவங்கள்கிட்டெல்லாம் மகிழ்ச்சியோடு இயேசுவை பற்றி சொல்கிறாங்க. எப்படி இவங்க பிழைக்கிறதே கஷ்டம், அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் நாங்கள் அவங்களுக்கு வைத்தியம் செய்கிறோம். அவங்களுக்குள்ள பயமோ வருத்தமோ துக்கமோ காணப்படலையே. அப்போ அவங்க சொன்னாங்க, அவருடைய ஆத்மா இயேசுவோடு இருக்கிறாரு, அவளுக்குள்ள இயேசு வாசம் பண்ணுறதுனால இந்த வியாதி அவளை பாதிக்காது, அவருடைய சந்தோஷத்தை பாதிக்காது என்பதாய் சொன்னார்கள். அதுதான் உண்மை. உங்களுடைய ஆத்மாவில் இருக்கிற வியாதி, பாவம் என்கிற வியாதியிலிருந்து விடுதலை பெற்றுட்டீங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற வியாதிகள், பாதிப்புகள் எதுவுமே உங்களுடைய சந்தோஷத்தை கெடுத்து விட முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, முதலாவது உங்களுடைய ஆத்ம ரட்சிப்பை தேடுங்க, முதலாவது உங்களுடைய ஆத்ம சுகத்தை தேடுங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். ஏன்னா இந்த பாவம், நம்முடைய வியாதி நம்முடைய ஆத்மாவில் வந்துட்டா அப்படி எப்படிப்பட்ட பாதிப்பு உண்டாக்குன்னு தெரியுமா? 38ஆம் சங்கீதம் 4வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் பாருங்கள். 38ஆம் சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு மனிதன் பாவத்தினால் பாதிக்கப்பட்டு அவன் சொல்லுகிற வார்த்தைகளை கவனிங்க. சங்கீதம் 38 4வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், அதை கவனமாக பாருங்கள். என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவைகள் பாரச் சுமையைப் போல என்னால் தாங்கக்கூடாத பாரமாகிவிட்டது.
என் மதிக்கேட்டின் நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுக்கிறது. பாவத்தை குறித்து சொல்றார். நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுவதும் நான் துக்கப்பட்டு திரிகிறேன். ஒரு பெரிய ராஜா, தேசத்தை ஆளுகிறவர், நாள் முழுவதும் நான் துக்கப்பட்டு திரிகிறேன். ஏன்? அந்த பாவம் என்னை தாக்கிவிட்டது. அந்த பாவம் பாரமாக என்னை அழுத்துகிறது. அந்த பாவ நோய் என்னை பாதித்து விட்டது. அவர் சொல்றார், என் குடல்கள் எரிபந்தமாக எரிகிறது, என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, என் சரீரத்தில் ஆரோக்கியம் இல்லை. எதனால? என் ஆத்துமா பாதிக்கப்பட்டு விட்டார். என் ஆத்துமாவில் பாவ நோய் வந்து விட்டார். அதனால என் சரீரமும் பாதிக்கப்பட்டு விட்டார் என்பதாய் அவர் கதறுகிறார். அப்போ நம்முடைய ஆத்மாவில் இந்த பாவ வியாதி வந்து விட்டால் நம்முடைய சரீரம் கூட நோயினாலே தாக்கப்பட்டு விடும். அதுதான் அவருடைய அனுபவமாய் இருந்தது. அப்போ அது ஒரு பாரமாய் நம்மை அழுத்தும், சமாதானத்தை கெடுத்து விடும். அப்போ முதலாவது நாம் சுகம் பெற வேண்டியது ஆத்ம சுகம். நம்முடைய இருதயம், நம்முடைய ஆத்மா பாவ நோயிலிருந்து விடுதலை பெற வேண்டும். அதுதான் முதலாவது நடக்க வேண்டிய அற்புதம். அங்கே அற்புதம் நடந்துட்டா சரீர வியாதி தன்னால் போயிடும். உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற நோய் மறைந்து விடும். நிறைய பிரச்சனைக்கு தீர்வு ஏற்பட்டு விடும்.